தலை வலிக்குது, சளி பிடிச்சிருக்கு, அஜீரண கோளாறு, அப்புறம் இருமல், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, இத்தனை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டீயை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனடி நிவாரணம். நான் 2 பேர் அளவுக்கு போட போகிறேன். அதாவது 2 பேர் அளவுக்கு 2 இன்ச்சு இஞ்சியை நான் எடுத்துட்டேன். நீங்கள் இந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் கூட அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் டீத்தூள் அதையும் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 2 பேர் அளவுக்கான டீ தான் நான் போட போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் டீத்தூளை நான் சேர்த்துட்டேன். அந்த 2 அங்குல அந்த இஞ்சியை நல்லா தட்டி இதில் சேர்த்துட்டேன். ஏலக்காய் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு தான் நான் சேர்க்குறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பால் வந்து 1 டம்ளர் பால். இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பால், அதனால தான் அந்த சின்னதாக ஐஸ் கட்டிலாம் இருக்குது. அதுக்கு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அந்த பால் அளந்த டம்ளர்லேயே நான் அதில் தான் தண்ணி எடுத்து விட்டுருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சணும். ஏடுலாம் படியாத அளவுக்கு நல்லா கரண்டி விட்டு கலந்து விடுங்க. இந்த பாலை காய்ச்சிட்டேன். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து டீத்தூள் டிகாஷன் அதில் சேர்க்க போகிறோம். சில பேர் பாலை கொதிக்க வச்சு அதிலே டீத்தூள், அப்புறம் சர்க்கரை, இஞ்சி எல்லாமே தட்டி போடுவாங்க. நான் இந்த மாதிரி விதத்தில் தான் நான் வந்து டீத்தூள் தனியாக கொதிக்க வச்சு அப்புறமா இந்த பால் தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். சூப்பரான இஞ்சி டீ எப்படி போடுறதுன்னு என்னுடைய